வணக்கம், வெல்கம் டு அங்கனா சமையல். இன்றைக்கி நம்ம ஆடி வெள்ளி ஸ்பெஷலாக சூப்பரான ஒரு புட்டு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய ரவா புட்டு. இந்த ரவா புட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும். 6 நாளும் ரொம்ப நேரம் ஆனாலும் நல்ல மிருதுவாகவே இருக்கும். சூப்பரான இந்த இன்ஸ்டன்ட் ரவா புட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் இந்த கப்பால் 1 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். இது ஒரு அகலமான பாத்திரத்தை சேர்த்துடலாம். நீங்கள் வறுத்த ரவை வறுக்காத ரவை எது வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு இப்போ ரவை எடுத்த அதே கப்பாலே 1/2 கப் அளவுக்கு பால் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பாலோட இந்த ரவையை சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்குங்க. இப்போ நான் பால் சேர்த்து நல்லா பிசைஞ்சிட்டேன். உங்களுக்கு இதுக்கு ட்ரையாக இருக்குது. இப்போ கொஞ்சம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இப்போ தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கையால் தெளித்து தெளித்து பிசைஞ்சுக்குங்க. உங்களுக்கு ரொம்ப அந்த ரவை ட்ரையாக நீங்கள் வேக வச்சிங்கன்னா வேகாது அவ்வளோ சீக்கிரம். அப்படியே வெந்தாலும் உங்களுக்கு அப்படியே ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் பால் சேர்த்து கொஞ்சம் பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி தண்ணி கொஞ்சம் தெளித்து பிசைஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து லேசான ஒரு பிசு பிசு பதம் வரும். இது மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு ரவை வந்து நல்லா வெந்து வரும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ இது மாதிரி லேசாக நல்லா கலந்து விட்டுட்டு இதை வந்து ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். கொஞ்சம் ரவை ஊறட்டும். 2 நிமிஷம் நம்ம ஊறின பிறகு பார்க்கலாம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், இந்த ரவை நல்லா உங்களுக்கு லேசாக ஊறி உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா பிசு பிசுப்பாக இது மாதிரி இருக்குது. இந்த பதம் தான் உங்களுக்கு புட்டு சாஃப்டாக இருக்கிறதுக்கு ஒரு காரணம். இப்போ வந்து நம்ம ஒரு இட்லி தட்டில் துணி போட்டு வச்சுக்கலாம். இப்போ அதில் இந்த ரவையை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு கட்டியது இருந்தால் கையால் இந்த மாதிரி உடச்சி விட்டுட்டு இந்த மாதிரி சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நான் ஏற்கனவே இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு கொதிக்க வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம இந்த தட்டை எடுத்து உள்ளே வச்சுட்டு மூடி போட்டு மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக விடலாம். 10 நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம திறந்து பார்ப்போம். பாருங்கள், ரவை நல்லா வெந்திருக்குது. இப்போ நம்ம இதை வெளியே எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், உங்களுக்கு கையால் நசுக்கி காமிக்கிறேன். பாருங்கள், ரவை நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இது மாதிரி வெந்தால் தான் உங்களுக்கு வெல்லம் எல்லாம் தேங்காயெல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும், ரஃப்பாகாமல் இருக்கும். இது மாதிரி நல்லா வெந்த பிறகு நம்ம இதை எடுத்து இப்போ ஒரு அதிக அகலமான பாத்திரத்தில் போட்டுட்டு இப்போ சூடாக இருக்கும்போது கையால் லேசாக உதுத்து விடுங்க. உங்களுக்கு வந்து சப்போஸ் உங்களுக்கு வேகாத மாதிரி தெரிஞ்சுதுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நீங்கள் இந்த ரவை வெந்துட்டுருக்கிற தட்டிலையே இட்லி தட்டிலையே லேசாக அது மேலே லேசாக தண்ணி தெளித்து விட்டுட்டு திரும்ப மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக விட்டதுக்கப்புறம் பாருங்கள், நல்லா பூ மாதிரி வெந்திருக்கும். இப்போ இந்த ரவையெல்லாம் நல்லா உதுத்துட்டேன். இந்த இப்போ சூடாக இருக்கும்போதே 1/2 கப் அளவுக்கு தேங்காய் தூளை ஃப்ரெஷ்ஷான தேங்காய் தூளை சேர்த்து இது மாதிரி நல்லா கையால் பிசைஞ்சுக்குங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்ல மணமாக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம வெல்லத்தை சேர்த்துடலாம். ரவை எடுத்த அதே அளவுக்கு 1 கப் அளவுக்கு வெல்லத்தை நான் துருவி வச்சுருக்கிறேன். இப்போ அதை சேர்த்து நல்லா கையால் பிசைஞ்சுக்கலாம். நீங்கள் வெல்லத்தை நல்லா நல்லா கட்டி இல்லாமல் நல்லா இது மாதிரி துருவி சேர்த்துக்குங்க. அப்போ தான் கட்டி இல்லாமல் நல்லாயிருக்கும். இப்போ மிச்சம் இருக்கிற வெல்லத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ கூடவே ஏலக்காய் அப்படி சேர்த்துட்டு நல்லா கையால் பிசைஞ்சுக்குங்க. இது கையால் தான் பிசைஞ்சாகணும். உங்களுக்கு கரண்டியெல்லாம் போட்டு பிசைஞ்சிங்கன்னா உங்களுக்கு அது டேஸ்ட் வராது. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள், பூ மாதிரி நல்லா மிருதுவாக இருக்குது. இப்போ இது இப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம ஒரு சாஸ்பேனில் ஒரு 1½ ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இப்போ அடுப்பு பற்ற வச்சுருக்குங்க. கொஞ்சமாக அதில் முந்திரி பருப்பு சேர்த்து வறுத்துக்கலாம். முந்திரி பருப்பு நெய்யில் சேர்த்து வறுத்து இந்த புட்டு கூட சேர்த்து செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே சமயம் நம்ம ஆடி வெள்ளி பூஜைக்கு செய்யறதுனால நெய் முந்திரி எல்லாம் சேர்த்து செய்யும்போது உங்களுக்கு இந்த நெய்வேத்தியம் விசேஷமாக இருக்கும். இப்போ நல்லா உங்களுக்கு முந்திரி நல்லா செவந்துருச்சு. இப்போ இந்த நெய்யோடு இந்த முந்திரி பருப்பை சேர்த்து இந்த புட்டில் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இது மாதிரி ஸ்பூனால் நல்லா கலந்து விட்டுட்டு எடுத்துக்குங்க. இப்போ நம்ம சூப்பரான உங்களுக்கு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். ரொம்ப ரொம்ப சுவையான இன்ஸ்டன்ட் ரவா புட்டு ரெடி ஆகிடுச்சு. இந்த ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி பூஜைக்கு நீங்கள் செஞ்சு பாருங்கள். டக்குன்னு ஈஸியாக செய்யலாம். நீங்கள் நினச்ச உடனே செய்யக்கூடிய ஒரு ஈஸியான ஸ்வீட் ரெசிபி இது. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இது வந்து 6 நாளும் ரொம்ப நேரம் ஆனாலும் நல்லா சாஃப்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு பஞ்சு மாதிரி நல்லா மெதுன்னு இருக்கும். நீங்கள் நான் சொன்ன அந்த டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். லேசாக பிசு பிசுப்பாக இருக்க மாதிரி பிசைஞ்சுக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.